யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வேத வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை பார்க்கும்போது இது 4வது சுவிசேஷம். இது அழகாக போட்டிருக்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரில் ஒருவராக இருக்கக்கூடிய யோவான் அதை எழுதியிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சுட்டி காண்பிக்கிறது என்னன்னு சொன்னால், இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன், இயேசுவின் மார்பிலே அவர் சாய்ந்திருந்த ஒரு சீஷன், இயேசுவோடு இந்த பூமியில் இயேசு இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சீஷன். அவரை போல் என்ன செய்யலைன்னு சொன்னால் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார்கள் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இயேசுவுடைய அன்பிலே திளைத்த ஒரு சீஷன், இயேசுவோடு நெருங்கி பழகுதினாலே அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை போல சுபாவங்களை பெற்ற ஒரு சீஷனாக இருந்தார். ஆனால் தான் அவர் எழுதின நிருபங்களை பார்க்கும்போது அங்கே ஒரு ஒரு வார்த்தை மையப்பொருளாக இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க. அன்பு அன்பு அன்புன்னு சொல்லுப்பார். தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு தான் ராஜரீக பிரமாணம் என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். ஆக அவர் மூலமாகத்தான் ஆவியானவர் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த யோவானுடைய பார்வை இயேசுவை குறித்து எப்படி இருந்தது? யோவான் இயேசுவை எப்படி பார்த்தார்? எப்படி அறிந்திருந்தார்? எப்படி அவரோடு கூட அவர் உறவை ஏற்படுத்தினார்? நம்முடைய பார்வை எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யும் இருக்கும். அவர் இயேசுவை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? யோவான் 1 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவரை பார்க்கிறார். இயேசு யார்? ஆதியில் இருந்த வார்த்தை 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 ஆதியிலே இருந்த வார்த்தையாக என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். உண்மை அதுதான். இன்னும் பார்க்கிறாரு, அவர் தேவனோடு கூட இருந்தவர். இன்னும் பார்க்கிறாரு, அவர் தேவனாய் இருந்தவர். ஆதி முதலாய் இருந்தவர். அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல, உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ஆதி முதலாய் இருந்தவர். அவர் வார்த்தை என்று சொல்லி அறியப்பட்டவர். அவர் தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாய் இருந்தவர். அதை சொல்லிட்டு இங்கே 14ஆம் வசனத்தில் அவர் வர்றாரு. வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் மாம்சமானார். ஒரு மனுஷனாக மாம்ச சரீரத்திலே வந்து அவர் வாசம் பண்ணினார். அதான் கன்னி மரியாளுடைய வயிற்றில் வந்து அவர் தங்கினார். இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். அந்த ஆதியில் இருந்த அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் என்ன செய்யப்பட்டார்? காணப்பட்டார். அது சொல்லிட்டு தான் இங்கே 16வது வசனத்தில் அவரை இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 16. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய பரிபூர்ணத்தினாலே, நிறைவினாலே, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவருடைய நிறைவினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். அவர் குறைவில் அல்ல,
அவர் எப்படி நிறைவாக இருக்கிறாரோ அந்த நிறைவின்படியே நாம் அவரிடத்திலிருந்து கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை அதிகம் அதிகம். மனிதர்களுக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை என்பது கொஞ்சம் அல்ல, அதிகம் 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 அதிகம். அந்த கிருபை எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர் எவ்வளவு நிறைவாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவரிடத்திலிருந்து கிருபை என்ன செய்கிறது, வருகிறது. அதை எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னா, ஒரு நீரூற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வற்றாத ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றிலிருந்து அந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல தான் இவருடைய பரிபூர்ணத்திலிருந்து கிருபை பெற்றோம், கிருபை மேலே கிருபை மேலே கிருபை மேலே கிருபை பெற்றோம் என்று சொல்லும்போது அவருடைய பரிபூர்ணத்தில் அவர் எவ்வளவு நிறைவாக இருக்கிறாரோ அந்த நிறைவிலிருந்து நமக்கு கிருபை மேலே கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்மை ஆசீர்வாதங்களுக்குள்ளே, நன்மைகளுக்குள்ளே, மேன்மைகளுக்குள்ளே, மகிமைக்குள்ளே நம்ம நடத்தி கொண்டே போகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு பாராட்டுகிற கிருபை மிக மிக பெரியது. இயேசு நம்முடைய கிருபையின் ஊற்றாக இருக்கிறார். அந்த கிருபையின் ஊற்றிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதங்களுக்குள்ளே, மகிமைக்குள்ளே, நிறைவுகளுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. அது எவ்வளோ விசேஷமானது. அல்லேலூயா. நமக்கு வர்ற ஆசீர்வாதம்லாம் அந்த ஆசீர்வாதம் அல்ல. எந்த ஆசீர்வாதம்? தேவனுடைய பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் சில முக்கியமான அந்த கிருபைகளை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அந்த கிருபை மேலே கிருபை பெற்றோம், அவருடைய பரிபூர்ணத்தினாலே அல்லது அவருடைய நிறைவினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன கிருபை? எப்படி அந்த கிருபைகளை நாம் பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இப்பொழுது தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எபேசியரில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே, அங்க வார்த்தையை பார்த்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே. ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் ஊற்று சொல்றோமே, கிருபையின் ஊற்று என்று சொல்லுகிறோமே, தேவனுடைய நிறைவிலிருந்து நமக்கு பொங்கி வருகிற அந்த கிருபையின் ஊற்று என்று சொல்லுகிறோமே, அந்த கிருபையின் ஊற்றிலிருந்து நமக்கு புறப்பட்டு வந்ததான ஆசீர்வாதம் என்ன, கிருபை என்ன? அந்த கிருபை நமக்கு என்னத்தை தந்திருக்கிறது? ரட்சிப்பை தந்திருக்கிறது. ரட்சிப்பை தந்திருக்கிறது. ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு விசேஷமானது, சாதாரணமானது கிடையவே கிடையாது. அதை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:10 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள், இது சும்மா என்ன செய்யல, இந்த ரட்சிப்பு உண்டாகல. தீர்க்கதரிசிகள் அதை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். வாசிங்க. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து ஆராய்ந்தார்கள், அவர்கள் பரிசோதித்தார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு அது விளங்கல. அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, தேவனுடைய வார்த்தை அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள், அதை பரிசுத்து பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரிய ரட்சிப்பு. அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? மீட்கப்பட்டோம், காப்பாற்றப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் காப்பாற்றப்பட்டுட்டீங்க. ரட்சிக்கப்பட்டோன்னு அர்த்தம் காப்பாற்றப்பட்டுட்டோம். எதுலேருந்து காப்பாற்றப்பட்டோம்? வாசிப்போம். 2:1 வாசிங்க.
எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க? செத்து போயிருந்தீங்க, உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். அங்க போருக்கு பாருங்க, உங்களை உயிரற்றவர்களாக நடைப்பிணங்களாக ஒன்று மாற்றி இருந்தது. நடைப்பிணங்கள். ஏன் வாழ்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம்? ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? எதுக்கு தான் உயிரோடு இருக்கிறேன்? செத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம். நம்ம சாக வைத்தது என்ன? அக்கிரமங்கள், பாவங்கள். நம்ம என்ன செய்தது? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்கிறது? நம்மை நடத்தினது. அதனாலே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். மாம்சம், மனசு விரும்புகிறத நாம் செய்தோம். மொத்தத்தில் நம்ம யாராக இருந்தோம்? கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று 3ஆம் வசனம் சொல்கிறது. தேவனுடைய தண்டனைக்கு நாம் ஆயத்தமாக இருந்தோம், நரக ஆக்கினைக்கு ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் அந்த தேவ கிருபை நமக்கு செய்தது என்ன? அந்த தேவ கிருபை நமக்கு பாராட்டின அந்த கிருபையினுடைய மேன்மை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அந்த தான் கிருபைன்னு சொல்கிறோம். அந்த கிருபை ஊற்று பொங்கி வந்தது. அது தேவ அன்பாக பொங்கி வந்தது. அந்த அன்பு என்ன செய்ததுன்னா, நம்ம மரித்தவராக இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை உயிரோடு கூட என்ன செய்தார்னா, அவரோடு கூட உயிரோடு கூட எழும்ப பண்ணினார். புதிய வாழ்க்கையை கொடுத்தார். இப்பொழுது நாம் தண்டனைக்குரியவர்கள் அல்ல, நாம் செத்தவர்கள் அல்ல, உயிரோடு கூட இருக்கிறவர்கள். நாம் இந்த நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காப்பாற்றப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற நிலையில நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இருந்தாக்க அல்லேலூயா சொல்லணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம ரட்சிக்கப்பட்டதில் என்ன செய்கிறோம்? நம்ம சந்தோஷப்படுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க வாழ்க்கையில பிறந்த நாள் நீங்க கொண்டாடுறீங்களோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்டனால கொண்டாடும். நீங்க பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட நாளை கொண்டாடணும். ஏன்னா இந்த பிறந்த நாள் ஒரு விசேஷம் கிடையாது. ஆனா மறுபடியும் பிறந்த நாளை, ரட்சிக்கப்பட்ட நாள் இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது, புதிய உறவை கொடுத்துருக்கிறது, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறது. ஆகினால அந்த நாள் தான் விசேஷமான நாள். பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் தாங்க ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும். யார் நமக்கு இயேசு பற்றி சொன்னாங்களோ அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும். கையெழுத்து சொல்லுங்களேன். அந்த புண்ணியவான் நல்லா இருக்கட்டும், அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த மேன்மை, அந்த கிருபையின் ஊற்றிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ரட்சிப்பு மட்டுமா நம்ம கொடுத்தாரு? இப்போ நம்ம உயர்ந்த ஸ்தானங்களில் வச்சிருக்கிறார். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே பக்கத்தில் உட்காந்துக்குப்பான்னு பக்கத்தில் சீட்டு போட்டு உட்கார வச்சுட்டார். என்ன அருமையான தேவன். ஒரு பணக்கார வீட்டுக்கு போனால் கீழே தான் ஒன்று உட்கார வைக்கணும், அந்தஸ்து கொண்டவங்களை கீழே உட்கார வைப்பாங்க, அவங்க சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. தேவனோ அவரோடு கூட உட்கார வச்சு அதிகாரத்தை, வல்லமைகளை, சகல மேன்மைகளையும் தந்து நம்ம அருமையாக நிலையில் நம்ம வைத்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் அவருடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதான் அவருடைய பரிபூர்ணம், நிறைவு. அவர்கிட்ட என்ன நிறைவெல்லாம் இருக்குதோ அந்த நிறைவெல்லாம் என்ன செய்கிறாரு? அவரை அந்த கிருபையின் அடிப்படையில் நமக்கு தருகிறார், இலவசமாக தருகிறார். தகுதி இல்லாத நமக்கு என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இரண்டாவது, அந்த அவருடைய பரிபூர்ணத்தினாலே
நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது கிருபை என்ன? இரண்டாவது கிருபை என்ன? 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். தேவ சாயல். அல்லேலூயா. நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை என்ன? அவருக்கு ஒப்பா இருக்கக்கூடிய ஒரு சுபாவ மாற்றத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பரிபூர்ணம் என்ன? அவருடைய நிறைவு என்ன? அவர் எப்படிப்பட்டதான சுபாவம் உடையவராய் இருக்கிறாரோ அந்த தெய்வீக சுபாவத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறுபடியாக அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிறார். கிருபையின் அடிப்படையிலே தேவன் நமக்கு தருகிறார். அந்த சாயலாகத்தானே ஆவியா இருக்கிற கர்த்தராலே நாம் மறுரூபமாகிறோம். ஒரு மறுரூபம். ஆமீன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, தேவ குடும்பத்தில் இணைக்கப்பட்டோமோ, அந்த இணைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நமக்குள் பாராட்டுகிற தேவ கிருபை எப்படி இருக்குதுன்னா, அப்பாவை போல நம்ம மாத்துறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், அப்பாவை போல ஆண்டு நம்மளை மாத்துறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சாயல் இருக்கிறது, பழைய ஒரு சாயல் இருக்குது. அந்த சாயல் யாரை போல இருந்தது? இன்னும் சொல்லலாம், உங்கள் பிதாவாகிய பிசாசுன்னு சொல்றாரு இல்லையா? பிசாசுடைய சுபாவம் நமக்குள்ள இருந்து கோபம், மூர்க்கம், வெறி, களியாட்டுகள், காமவிகாரம், இச்சை, களவு, திருடு, கொலை, கொள்ளை. இது எங்கங்க இருந்துச்சு? யார்ட்டங்க இருந்துச்சு? இங்கே தான் இருந்துச்சு. நமக்குள்ள தான் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? நமக்குள்ள தான் இருந்துச்சு. நம்முடைய சாயல் இதுதான். நம்முடைய சாயல் இதுதான். நம்முடைய சாயல் இப்படித்தான் நமக்கு இருந்தது. ஆனால் தேவனுடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் பெற்ற கிருபை நமக்கு என்ன செய்யறது? கிருபையினாலே அவர் நம்மை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய சாயலை, அவருடைய குணாதிசயங்களை தேவன் நமக்குள்ளே தந்து என்ன செய்கிறார்? அவரை போல மாற்றுகிறார், உருமாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உருமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சாயல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும்? வர வேண்டும். தேவ சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே 2 விதமான உடன்படிக்கை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை கிறிஸ்து. பழைய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது, இந்த பழைய உடன்படிக்கை ஆண்டவர் யார் மூலமாக கொடுத்தார்? மோசே மூலமாக கொடுத்தார். உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, அவரை இன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், இச்சையாதிருப்பாயாக. இப்படி பிரமாணங்கள் 10 கற்பனைகள் அதோடு கூட சேர்ந்து ஏகப்பட்ட உடன்படிக்கைகள் என்ன செய்யப்பட்டது? நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே சொல்லும் போது அந்த பழைய உடன்படிக்கை அதை வாசிக்கும் போது என்ன நடந்தது சொன்னா, மோசே முக்காடு போட்டது போலவே எல்லாரும் முக்காடு போட்டு தான் அதை செய்தாங்க, வாசித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யல, அதை புரியல. அது மூலமா அவருடைய வாழ்க்கையில மேன்மை ஒண்ணு கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, அதுல பின்பகுதியில் சொல்லி இருக்கிறது, அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது.
எழுத்து கொள்ளுகிறது. எழுத்து என்ன செய்யுது? கொன்றது. என்ன சொல்லுச்சு? ஏய் நீ பாவி, நீ பொய் சொல்ற, கொலை செய்த, இச்சித்தாய் என்று சொல்லி அது என்ன செய்யுது? நம்ம காயப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்டதா இருந்தது? அது நீதியை கொடுக்கக்கூடியதா இருந்தது. நீதியை கொடுக்கக்கூடியதா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இது நீதியை கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம நீதியிலே நடக்கக்கூடிய விதத்தில் நம்ம நடத்தக்கூடியதா இருந்தது. அது மாத்திரமல்ல, பழைய உடன்படிக்கை என்று சொல்லுவது அது ஒழிந்து போனது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அது கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறது? நிலைத்திருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் அது அவசியம்தான். ஆனால் எதுக்குன்னா இந்த புதிய பிரமாணம் வருவதற்கு வரைக்கும் நம்மை வழி நடத்தக்கூடிய ஏதுக்களாக இருந்தது. ஆனால் அது பூரணமானதல்ல. நம் வாழ்க்கையிலே நாம் தேவ சாயலை அடைவதற்கு அது நம்மை வழி நடத்தவில்லை. ஆகினாலே ஆண்டவர் பழையதை அவர் தள்ளிட்டு நமக்கு புதிய உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் அந்த கிருபைக்குள்ள என்ன செய்திருக்கிறோம்? நாம் நுழைந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு புதிய பிறப்பு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. புதிய பிறப்பை உண்டாக்கி ஆண்டவர் நமக்கு புதிய இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறார். சதையான உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான். பழமைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாக. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பங்களிலே மாற்றம் வந்ததா இல்லையா? இல்லையா? மாற்றம் வந்தது. ஆசைகளிலே மாற்றம் வந்ததா இல்லையா? செயல்பாடுகளில் மாற்றம் வந்ததா இல்லையா? எப்படி வந்துச்சு? ஏன்னா நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு பிறப்பு உண்டானபடியினாலே, நாம் புதிய சிருஷ்டியா மாறினபடினாலே, கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்ம மாற்றினதுனாலே நம்முடைய சிந்தைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு தப்பா தெரியாதெல்லாம் இப்போ தப்பா தெரியுது. அப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளே குழந்தைகளாய் நாம் பிறந்திருக்கிறோம். இப்படி எப்படி வளரணும்? புருஷனை போல நிறைவான கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி குழந்தைய போல இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி என்ன செய்யணும்? வளர வேண்டும். வளரணும். எப்படி வளரணும்? இயேசுவை போல மாற வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு. அப்போ அதை மாறுவது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை பாருங்க. 18ஆம் வசனம், 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கண்ணாடின்னு வச்சுக்கங்களேன். இதில் யார் தெரியுது அப்படின்னு பார்த்தா கர்த்தருடைய மகிமை தெரியுது, நானும் தெரிகிறேன். இப்படி வச்சுக்கோங்களேன். கண்ணாடியில் கண்டு மகிமையாக இருக்கிற அந்த கர்த்தருடைய சாயலை கண்டு என்ன செய்கிறேன்? அந்த சாயலுக்கு ஒப்பாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ வச்சுங்களேன், நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்க, பைபிள் எடுக்கிறீங்க. பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பைபிளை கையில் எடுக்கும் போதே ஒரு அற்புதம் உங்களுக்குள் நடக்க ஆரம்பிக்குது. தேவன் இந்த வேதத்தின் மூலமாக
வேத வசனமாகிய கண்ணாடியின் மூலமாக அங்கே உங்களுக்கு ஒருத்தரை காமிக்கிறார். யாருன்னா கர்த்தருடைய மகிமையை இங்கே காண்பிக்கிறார். தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய விரும்புகிறார், இதெல்லாம் நம்ம காண்பிக்கிறார். இதை பார்க்கும்போது இங்கே ஆவியானவர் சொல்லி என்ன செய்வார்னா, எப்பா இவர் இப்படி இருக்கிறாரு, நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி மாறு, இப்படி மாறு. அல்லேலூயா. கண்ணடியில் பார்க்கும்போது முடியெல்லாம் குழஞ்சிருக்குது, சீவு, அப்படி சீவுவோம். இங்கே அழுக்கு இருக்குது, தொட, சுத்தம் பண்ணு. தாடியா இருக்கு பாரு, கொஞ்சம் சேவ் பண்ணு. முகம் சொல்லுமா, மனசு சொல்லுமா இல்லையா? சேவ் பண்ணு. முகத்தை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோ. சொல்கிறது போலவே ஆவியை நம்மகிட்ட பேசுவார். இப்படி இருக்கக்கூடாதுப்பா, அப்படி இரு, இதை செய்யக்கூடாது, அதை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்யுன்னு சொல்லி ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. சொல்லி 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 நம்ம மர்வமாய்க்கொண்டே இருப்பார். எப்படி சொல்ல, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம மர்வம். அதனால் இந்த வேதவசன கண்ணாடி தூக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய சுயரூபத்தை காமிச்சிடும். அப்படியா? ஏன் நீங்கள் பைபிளை தூக்குறது இல்லை? அது என் சுயரூபத்தை காமிக்குது, அதான் தூக்குறது இல்லை. பைபிளை தூக்கினீங்கன்னா உங்கள் ரூபம் மாறும். வேதத்தை வாசிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க 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 ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மர்வமாக்கிட்டே இருப்பார். உங்கள் சுவாபம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறலை? வேதத்தை வாசிக்கல. சில வாசிக்கிறீங்க, ஆனா ஆவியோட சத்தத்தை கேட்கல. கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க, சரித்திர புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க, அல்லது ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக வாசிக்கிறீங்களோ ஒழிய தேவன் பேசுறதுக்காக வாசிக்கல. நீங்க வாசிச்சு பாருங்க, அங்க ஆவியானுடைய சத்தத்தை கேட்பீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைபெறதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க உண்மையா வேதத்தை வாசிங்கன்னா அந்த ஒரு அதிகாரம் வாசி முடிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப கொஞ்சம் பலசாலியான மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெம்பா இருக்கும், உற்சாகமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தன் செல்போனில் அடிக்டாக இருக்கான், நல்ல வேதத்தை ஒரு 4 அதிகாரத்தை வாசிட்டான்னு வாசிங்களேன். ஒரு மணி நேரம் வேதத்தை வாசிச்சு கொஞ்சம் நேரம் நல்லா தியானிச்சு ஒரு மணி நேரம் தியானிச்சுட்டு வச்சுங்களேன், செல்போன் தொட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்? ஆவியான அவனுக்கு கிரியை செய்தார். இதையே செய்வார்னா எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிருபை. அவரை போல மாறுவதற்கு நமக்கு ஆண்டு பாராட்டு ஒரு பெரிய கிருபை. அவரை போல மாற விரும்புகிறார். அதுக்குரிய ஏதுக்களை தந்திருக்கிறார். நாம் இடம் கொடுத்தா போதும், நாம் மகிமை மேல் மகிமை அடைவோம், மறுரூபத்தை பெற்று இயேசுவை போல மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நல்ல விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆனால் நல்ல சீசர்களாக இல்லை. நல்ல விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆனால் இயேசுவை போல மாறுவோமாங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை. மன்னிக்க மாட்டேங்கிறோம், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், சுவாபத்தை என்ன செய்ய மாட்டோம், மாற மாட்டேங்குது. தேவன் பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு, ஆனால் இடம் கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற மகிமையான காரியம் உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க. இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்னா கர்த்தரால் மாற்றப்படுகிற மனுஷன் இயேசுவை போல இருப்பான். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கக்கூடியதான ஈவுகள், இயேசுவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை மேலே கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த கிருபையின் மூலமாக நமக்கு என்ன செய்து சொன்னால், நமக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, நமக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் கிறிஸ்து.
கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். அந்த ஞானத்தின் ஊற்று நமக்குள்ளே பொங்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதிலிருந்து ஒரு ஞானத்தை, தேவ ஞானத்தை பெற்று நாம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்திற்கிற எல்லாரை காட்டிலும் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற முடியும். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்கு ஞானமாய் இருக்கிறார். அவருடைய ஞானத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை சொல்றேன். இரண்டாவது, அவர் நீதியாக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்தில் நம்ம போகும்போதெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம் சொன்னா, நம்முடைய நீதிகள் எல்லாம் நமக்கு அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் போகும்போது எந்த நீதியிலே நாம் காணப்படுகிறோம்? தேவ நீதி. அப்போ தேவனுக்கு ஏற்றவர்களாக தேவன் நம்ம மாற்றி விடுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும்போது நாம் தேவனுக்கு ஏற்ற, அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது அப்படிப்பட்டவராய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லியிருக்கிறது அவரே பரிசுத்தமானார். பரிசுத்தமா இருக்கு. நமக்கு பரிசுத்தம் யாரு? இயேசு. அப்போ நம்முடைய முயற்சினாலே பரிசுத்தமாக வாழ இயலாது. ஆனால் இயேசுவே நமக்கு பரிசுத்தமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை தர உண்மையில் அவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, நீங்க தான் எனக்கு பரிசுத்த வாழ்க்கை. உங்க பரிசுத்தம் எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். அது இடம் கொடுத்தீங்கன்னா போதும். இயேசுவே உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை மாறிவிடுவார். அவரை மீட்புமானார். நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். எதெல்லாம் விடுதலை பெற முடியலையோ அதில் தான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய கிருபையினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே அந்த புதிய வாழ்க்கை, தேவ ஞானம், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் மாறுதல், எதெல்லாம் விட முடியலோ அதை விட்டு ஒரு மீட்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. இதுதான் கிருபையின் ஊற்று. அப்படி பரிபூர்ணத்தினால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவில் கொள்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பரிபூர்ணத்தினாலே, நிறைவினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைவு, தேவனுடைய சொல்லி முடியாத நிறைவு, அதுதான் பரிபூர்ணம் சொல்லுகிறோம். அந்த பரிபூர்ணத்தினாலே இங்கே வந்த வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்களாகும்படி. ஒரு காரியத்தை அங்கே மென்ஷன் பண்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் இதில் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் பூரா படித்து பார்க்கணும். அங்கே சொல்லும்போது மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை சொல்கிறேன். கொடுத்த சபை சொல்கிறார். மக்கதோனிய சபைக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னது? அதிகமாக கொடுத்தாங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்க? 5ஆம் வசனம், நினைச்சபடி மாத்திரம் அல்ல, தங்களைத்தாமே ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு நீங்க எதுல பெருகணும் சொல்றாரு. இந்த 7ஆம் வசனத்தில் அநேக காரியத்தை சொல்லிட்டு மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும், கொடுக்கறதுல பெருகுங்கப்பா அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன்டா இல்லைன்னு சொல்லாத, உனக்கு இல்லைன்னு சொல்லாத, ஏன்டா இல்லைன்னு சொல்லாத, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லாத, தரித்திரராக இருக்குன்னு சொல்லாத. ஏன்னா நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு இயேசு தரித்திரரானார். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய நிறைவினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளு. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, இது பொருளாதார ஆசீர்வாதம். நான் முன் சொன்ன 3 ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த 3 எல்லாமே கிருபையினாலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்தோம். இந்த ஆசீர்வாதமானது தேவன் அவருடையவர்களாக இருக்கபடியினாலே
அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு தருகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்மனாராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறாரா? பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகுதா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க விளங்கிக் கொள்ளணும், அவருடைய கிருபையை இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை மேல் கிருபை, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளமாய் இருக்கிறோமோ அதே போல பொருளாதாரத்திலும் நாம் வளமாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன சத்தத்தை காணோம்? உண்மையா இல்லையா? ஏன் கடன் பிரச்சனையே இருக்கிறோம், கஷ்டத்திலேயே இருக்கிறோம்? அதில் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். என்ன மனதிலே மாற்றம் என்று சொன்னால், தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நிலைகளிலே என்னை ஆசீர்வதிக்கிறது போலவே ஆண்டவர் பொருளாதாரத்தில் என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. நான் குறைவாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆமீன் சொல்லுவோமா? சரி, உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது நான் சொல்கிறேனே. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அன்னைக்குடைய மனநிலை எப்படி இருக்குது சொன்னால், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணுமா? 1/2 கிலோ அரிசி வாங்கிடுவோம், 2 கத்திரிக்காய் வாங்கிக்குவோம், 50 பருப்பு வாங்கிக்குவோம், ஒரு தேங்காய் சில்லு வாங்கிக்குவோம், 5 பைசாக்கு மிளகு, 5 பைசாக்கு சீரகம் வாங்கிக்குவோம், 5 ரூபாய்க்கு. பக்கத்தில் சொல்லுங்களேன், இது இல்லைங்க வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் நம்பணும், தேவன் எனக்கு 1 மாதத்துக்குரிய எல்லாவற்றையும் வாங்கி வச்சு அதை 1 மாதம் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தருவான்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதை வாய்க்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிற புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? சிலருக்கு உதவி செய்யணும்னு வச்சுங்களேன். நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன், ஒரு 3000 ரூபாய் கையில் கொடுத்து அல்லது 3000 கொடுத்து இந்த மாதத்துக்குரிய செலவுலாம் நினச்சிங்க வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன், இதை வச்சுக்கோங்க, இந்த மாதம் பூரா அனுப்பிச்சிங்க, வேணுதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை 5000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 5000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, 5000 கொடுக்குறேன், இந்த மாதத்துக்குரியெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன். அவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? போகும்போது அதே 1/2 கிலோ அரிசி, அதே 100 அது பருப்பு, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருப்பார். அவருக்கு இந்த 200 ரூபாய்க்கு மேலே என்ன செய்யாது, வாங்குறதுக்கு மனசே. பக்கத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் மாறணுங்க, மாறணும். தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது நான் சொல்லலை, தேவன் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யம் வாங்கி வச்சிருக்கார். அதுக்காகத்தான் அவர் தரித்திரனா அந்த உலகத்தில் வந்தார் சொல்றார். நீங்க கொடுக்கக்கூடிய அளவிலே கர்த்தர் உங்களை வச்சிருக்கணும். நீங்க நல்லா கொடுக்கக்கூடிய அளவிலே தேவன் உங்களை வச்சிருக்கணும். அப்படிதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆண்டபடி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை பெற்றிருக்கிறீங்க. கிருபை பெற்றோம், கிருபை மேல் கிருபை பெற்றோம். அந்த கிருபையை பயன்படுத்துங்க. பக்கத்தில் இந்த கிருபையை பயன்படுத்த கொஞ்சம் தயவு செய்து அந்த கிருபையை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், சட்டியை போட்டு வளைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, பாத்திரத்தை வலிக்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்க விரும்புகிறார். அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:13 5வது ஒரு கிருபை. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபை என்னது? இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன கிருபை கொடுக்கப்படும் சொல்லி அதை சொல்றார். என்னன்னா 1 தெசலோனிக்கேயர் வாசிப்போம், 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கும்.
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இயேசு வருவார், மறுபடி வருவார். எப்படி நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இயேசு குழந்தை பிறந்துன்னு சொல்லி நம்ம இயேசு பாலகனாக பிறந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இயேசு 2ஆம் தடவை வருவார். எப்படி வருவாரா? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்னங்க சொல்லுது வசனம்? இயேசு ஆகாயங்களில் இறங்கி வருவாராம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருச்சு இயேசு சந்திக்க போவாங்களாம். உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன செய்வோமா? அப்படியே மர்வமாகி இயேசுவை சந்திக்க அந்த மேகங்கள் மேலேயே போவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவின் வருகையிலே பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய கிருபை என்ன செய்திருக்கிறது? இவ்விதமாய் அவரோடு எப்பொழுதும் இருப்போம். எதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா, நித்தியமாய் தேவனோடு கூட இருக்கத்தக்கதாக, அவரோடு இருக்கத்தக்கதாக நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மை அழைத்து செல்லும்படியாக கர்த்தராகிய தேவன் வரப்போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இமைப்பொழுதே மர்வமாக்கப்பட்டு நான் அவரோடு கூட என்ன செய்யப்படுவோம்? நாம் சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா, அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த கிருபையை நம்ம பெற்றவராக இருக்கபடியினால அதுக்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடிய நம்ம கிருபையின் மேலே கிருபையின் மேலே கிருபையின் மேலே கிருபை பெற்று அந்த கிருபையின் ஊற்றிலே இருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த தேவ கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த கிருபையை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எப்படி நடந்து கொள்ளணுமா? தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மை, பெருமை வரக்கூடாது. நீ சொல்லி நான் என்ன கேட்கிறேன்? யார் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து கொள்ள வேண்டும். ஏன் கீழ்ப்படுகிறது இல்லை? அவங்க சொல்லி நான் என்ன கேட்கறது? நமக்கு தாழ்மை இல்லை. நம்ம தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு புத்தி சொல்லுகிறவர்கள், ஆலோசனை சொல்லுகிறவர்கள், நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தாய் தகப்பன், நமக்கு கொடுக்கக்கூடியதான தேவனுடைய ஊழியக்காரர்கள், அதிகாரங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அது கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்ல நமக்கு என்ன செய்யணும்? தாழ்மை தேவை. தாழ்மையில் உள்ளுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ எல்லாருக்கும் முன்னாடி செய்யணும் நம்ம. அப்போ என்ன சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெருமை உள்ளவர்களுக்கோ. அப்போ பெருமை இல்லாத ஒரு தன்மை தான் என்னது? தாழ்மை. பெருமையாக இருக்கக்கூடாது, நான் தான் பெருசு நினைக்கக்கூடாது, மற்றவர்கள் மதிக்கணும், கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், இணக்கமாக நடக்க வேண்டும். அதுதான் தாழ்மை. இன்னொரு எச்சரிக்கை நமக்கு இருக்குது. தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்திருந்தாலும், அப்படி கிருபையின் ஊற்றிலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவிக்கிறா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எச்சரிக்கை தேவன் வச்சிருக்கிறார். ஒன்று தாழ்மை. தாழ்மையை நடந்து கொள்ளுங்க. ஆகினால பெருமையை என்ன செய்யாதீங்க. எதிர்னாலும் நம்ம கிருபையினால் சாதிச்ச நினைக்கிறாதீங்க. தாழ்மையை நடந்துக்குங்க. அடுத்து சொல்கிறாரு யூதா நிருபம் 4ஆம் வசனம். ஏனெனில்
நமது தேவனுடைய கிருபையை நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். தேவன் நமக்கு அதிகமாக கிருபை பாராட்டுன்னு சொல்லி அந்த கிருபை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம பாவத்திற்கு தேவன் கொடுத்தக்கூடிய ஒரு அனுமதி சீட்டுன்னு நினச்சிடக்கூடாது. அனுமதி சீட்டு நினச்சிடக்கூடாது. தேவன் நம்முடைய கிருபை பாராட்டுறார். கிருபையினாலே எல்லாம் நமக்குள்ள நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதங்கள் மேலே ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் இந்த கிருபை என்பது நாம் பாவம் செய்ததுக்கு தேவன் கொடுத்த சர்டிஃபிகேட்டு நினச்சிடக்கூடாது, லைசன்ஸ் நினச்சிடக்கூடாது. பயத்தோட நடுக்கத்தோட அந்த கிருபையை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த கிருபைகளே நாம் வளர வேண்டும். அந்த கிருபைகளே நாம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக வேதம் சொல்லியிருக்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம், கிருபை மேல் கிருபை பெற்றோம். இன்னும் ஏராளமான கிருபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்தை நமக்கு எல்லாம் கிடைக்குது. நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் தேவன் இதெல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய சாயல் அடைகிறோம், புதிய வாழ்க்கை முறை நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 2ஆம் வருகையிலே பங்கு பெறக்கூடிய அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுதி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த தேவனுடைய பரிபூர்ணத்திலிருந்து பொருங்கி வருகிற அந்த கிருபையின் ஊற்று தான் இதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இன்னும் தாழ்மையாக நடக்கணும், இன்னும் தாழ்மையாக நடக்கணும். யாவருக்கு முன்பதாகவும் நாம் தாழ்மையாக நடக்க வேண்டும், தாழ்மையாக நடக்கணும். நமக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் பாவத்திற்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டாம், எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டாம். எங்கெல்லாம் தப்பு இருக்குதோ, பாவம் இருக்குதோ, அதை விட்டு விலகிடணும், விலகி ஓடிடணும், விலகி ஓடிடணும், விலகி ஓடிடணும். இவ்வளோ கிருபை பாராட்டுற உண்மைதான். ஆனால் ஒரு பெருமை, ஒரு பாவம் தேவ கிருபையை போக்கடிக்கும். தேவ கிருபையை போக்கடிச்சிடும். எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஆபத்து உண்டாகும். கை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே நீ பாராட்டுகிற எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நீ பாராட்டி வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நீ பாராட்டி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபைக்கு கர்த்தாவே எங்களை கர்த்தாவே பங்காளிகளாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட எல்லா விதமான கிருபைகளும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை அறிந்து உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக எல்லார் மேலும் தேவன் கிருபையாக இருப்பீராக, கிருபையாக இருப்பீராக, கிருபையாக இருப்பீராக. கர்த்தர் அவிதமாகவே நடத்துவீராக. இப்படி ஜனங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் முக்கிய செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.